நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது திக்ர் செய்யும். ஏதோ ஒரு திக்ர். நான் ஹஸ்பன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அது குர்ஆனுடைய திக்ர். அது மாதிரி குர்ஆனில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல்லாஹ், எவ்வளோ அற்புதமான திக்ருங்க. யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் வந்து உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்ர். ஹதரத் நபியுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான். அல்லாஹ் அந்த ஆயத்தில் பின்னால் என்ன சொல்றான், கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இதுபோல் முஃமின்களுக்கும் நாம் ஈடேற்றத்தை அளிப்போம், கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்களில் இருந்து மீட்சியை கொடுப்போம் நல்லா சொல்றானே பார்க்கலையான்னு கேட்டாங்க. இது மாதிரி குர்ஆன்லேயும் நிறைய திக்ர் இருக்குது, ஹதீஸ்லேயும் நிறைய திக்ர்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம், ஒரு 100 தடவை அதை ஓதிக்கிறோம், ஒரு 100 தடவை இந்த திக்ரை ஓதிக்கிறோம். அப்படி ஒரு நேமமாக திக்ரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற ஹதீஸை கொண்டு தொடங்குறாங்க, ஒரு திக்ரத்தை கொண்டு தான் முடிக்கிறாங்க. கலிமத்தானி ஹஃபீபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய, நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஓதணும். கேரளத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிபுக்கு முன்னால் பள்ளிகளில் என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒரு பழக்கம், எல்லாரும் சேர்ந்து ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா? அவ்வளோ மாண்பான திக்ருகள். அதனால ஏதோ ஒரு திக்ரை நேமமாக செய்து வரக்கூடிய ஒரு பழக்கத்தை காலை மாலையில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும்.